தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியிலே இருந்து நமது சிறப்பு செய்தியாளர்கள் ஆசா அமீத் அவர்களும் SA நிக்கோலஸ் அவர்களும் சிறப்பான ஒரு தகவலை, அதிர்ச்சியூட்டும் தகவலாக தந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஒரு பழமை வாய்ந்த நகரம். இது பிரிட்டிஷ் காலத்திலே பல்வேறு கட்டிடங்களும் பல்வேறு வளர்ச்சிகளும் ஏற்பட்ட ஒரு குன்றின் மீது அமர்ந்திருந்த இந்த ஊர் குன்றூர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது. குன்றூர் என்று அழைக்கப்படுது. குன்றத்தின் மேல் மழையின் மேல் இருந்ததால் இந்த பெயர் நாளடைவில் அது குன்னூராக மாறியது. இந்த குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் கடைகள், தினசரி சந்தை கடைகள் என்று தொடங்கப்பட்டு அது நாளடைவில் விருத்தியாக்கப்பட்டு விரிவு செய்யப்பட்டு அது மார்க்கெட் என்ற நிலை உருவானது. கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்ற தகவல் சொல்லப்படுவதாக தெரிவித்தார்கள். கடைகள் கட்டி அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகள் கடந்திருக்கலாம் என்ற பேச்சும் நிலவுகிறது என்று நமது செய்தியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பழமை வாய்ந்த சிறப்பான குன்னூருக்கே ஒரு அழகும் ஒரு சிறப்பும் குன்னூர் மத்திய பகுதியிலே அமைந்திருக்கின்ற தினசரி மார்க்கெட். இங்கே ஏராளமான கடைகள், நகைக்கடைகள், துணிக்கடைகள், ஜவுளி கடைகள், பலரச கடைகள், இன்னும் மளிகை கடைகள், காய்கறி கடைகள் என்று எல்லா வகையான கடைகளும் உள்ள ஒரு மார்க்கெட்டாக இருந்தது. இது பழமை வாய்ந்து விட்டது, இது சேதமடைந்து விட்டது. இந்த கடைகள் இந்த பகுதியிலே இருந்தால் ஆபத்து. இதை அழகுபடுத்த வேண்டும், நேர்த்திப்படுத்த வேண்டும், சிறப்பான கடைகளாக கார் பார்க்கிங்கோடு இந்த மார்க்கெட்டை அமைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசும் குன்னூர் நகராட்சியும் முடிவெடுக்கப்பட்டு அந்த கடைகளெல்லாம் வேறிடத்து மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நேற்றைய முன்தினம் இரவு 11 மணிக்குள், இரவு 10 மணியிலிருந்து 11 மணிக்குள் ஒரு அழகு பொருள் விற்பனை செய்யக்கூடிய கடையிலே இருந்து திடீரென்று தீ பிடித்து மலமள வென்று எரிந்ததாக சொன்னார்கள். எப்படி இந்த கடையில் தீ பிடித்தது என்ற ஆராய்ச்சி கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. காவல்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் என்னும் அரசு அதிகாரிகளெல்லாம் தீர விசாரிக்கின்ற போது இது மின் கசிவினால் ஏற்பட்டது என்று முதல் கட்ட தகவல் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீ பிடித்து எரியும் காட்சிகளை இப்போது நாம் பார்ப்போம்.
பக்கத்துல கத்தி பிடிச்சிங்க அது வண்டி வருது ராஸ்னா பெயிண்ட் கூட பிடிச்சிச்சுனா பிடிச்சிச்சு அது என்ன அதான்டா அது பெயிண்ட் வரதான பெயிண்டோட எரியிறது அந்த கடை பிடிச்சிச்சு அது பக்கத்து எந்த கடை அந்த சைடில் ஒரு கடை எஸ்ஆர்எஸ் பிடிச்சிச்சா எஸ்ஆர்எஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் நகை கடை என்னடா நகை கடைக்கு எரியுது பாடுறா அங்கே பாடுறா ஆமாண்ணா நகை கடைக்கு பக்கத்தில் எரியுதா ஆமா தெரியுதா இது கேட்டுக்கு வர லைன் நகை கடை தெரியுதா ஆமா நகை கடை பேக் சைடில் பேக்கரி எஸ் ஆமா அதான் தண்ணி ஒன்றும் அடிச்சு பிரயோஜனம் இல்லைண்ணா தண்ணி பத்தாதுண்ணா கஷ்டங்க அது இல்லாம அந்த கேப் கரெக்டா கிடைக்கணும்ல கிடைக்கணும் உள்ள போறதுக்கு வழி இல்லை இதுதான் குன்னூர் மார்க்கெட். குன்னூரினுடைய இதய பகுதி என்று சொல்லுவார்களே, மத்திய பகுதி. அந்த மத்திய பகுதியில் இந்த மார்க்கெட் அமைந்திருக்கிறது. பழமை வாய்ந்தது. 50-60 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த மார்க்கெட் உருவானதாக தகவலை தருகிறார்கள், சொல்லப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இடத்தில் இரவு 10:30 மணி அளவில் அழகு பொருள்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையில் திடீரென்று மின் கசிவின் காரணமாக தீப்பிடித்திருக்கிறது. உடனடியாக குன்னூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கிடைத்தவுடன் குன்னூர் தீயணைப்பு நிலையத்திலே இருந்து தீயணைப்பு வீரர்கள் தீயணைப்பு வாகனத்தோடு வந்து தண்ணீரை பீச்சி அடித்து அதை அணைக்க முயற்சித்திருக்கிறார்கள். இது அழகு பொருள் கடையிலே பிடித்து மற்றும் அடுத்து பக்கத்திலே இருக்கின்ற துணிக்கடைகள், நகைக்கடைகள், ஜவுளிக்கடைகள், இன்னும் மளிகை கடைகள் என்று பரவி குன்னூர் பகுதியே தீ பிளம்பாக புகை மூட்டமாக காட்சியளித்ததை நாம் பார்க்கிறோம். இதை தீயணைப்பு வீரர்களும் போராடி தீயணைப்பை முயற்சிக்கு செய்கிறார்கள். இருந்த போதிலும் தீ கட்டுக்கடங்காததின் காரணமாக உதகையில் இருந்து தீயணைப்பு நிலையத்தில் இருந்தும் இன்னும் அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை பகுதியிலே இருக்கின்ற தீயணைப்பு வீரர்கள் என்று பல்வேறு பகுதிகளிலே இருந்து தீயணைப்பு வாகனங்கள் எல்லாம் வந்து இந்த தீயை அணைக்க முயற்சிக்கிறார்கள். இது அதிகாலை 3 மணி வரை இதனுடைய போராட்டம் நிலவுகிறது. காலை 3 மணிக்கு தீ கட்டுக்குள் வந்ததாக தெரிவிக்கிறார்கள். தீ இரவு நேரத்தில் ஏற்பட்டதால் பெரும் உயிரிழப்புகள் சம்பவங்களும் தவிர்க்கப்பட்டது. அழகு பொருள் கடையிலே தீ பிடித்தவுடன் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் ஒரு சிலர் ஓடி அப்புறமாகியிருக்கிறார்கள். இரவு நேரம் என்பதால் 10 மணியை கடந்து விட்டது என்பதால் ஓரளவுக்கு கடையை அடைத்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஓர் 2 கடைகளில் மட்டுமே இருந்தவர்களும் அப்புறமாக அந்த பகுதியை விட்டு நகர்ந்ததின் காரணமாக இரவு நேரம் என்பதின் காரணமாகவும் எந்த விதமான உயிர் சேதங்களும் இல்லை என்பது
ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த 14 கடைகள், நகைக்கடை, துணிக்கடை உட்பட 14 கடைகளில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பொருள்கள் தீயில் எரிந்து நாசமானதாக தெரிவித்தார்கள். இந்த தீ விபத்து தொடர்பாக குன்னூர் நகர காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்றும், இந்த பயங்கர குன்னூர் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது என்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா அவர்களும் உடனடியாக வந்து அதை பார்வையிட்டு அதனை தீயை அணைப்பதற்கான அவரும் கூட நின்று வேலை செய்தார் என்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரி நிஷா, மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர் KM ராஜு, நகராட்சி தலைவி சுசீலா, துணைத் தலைவர் வாசிம் ராஜா ஆகியோர்கள் சம்பவம் இடத்திற்கு நேரில் வந்து தீயை அணைப்பதற்கும் இன்னும் அந்த பகுதியிலே தீவிரமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும் அனைவரும் ஏற்பாடு செய்தார்கள் என்றும், தீ விபத்து ஏற்பட்ட போதும் மவுண்ட் ரோடு, குன்னூரினுடைய மவுண்ட் ரோடு மத்திய பகுதி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என்றும், தொடர்ந்து அவ்வழியாக செல்லும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. போலீஸ் காவல்துறை வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டார்கள் என்றும், தீயினால் கருகிய பொருள்கள் நகராட்சி ஊழியர்கள், தன்னார்வலர்கள் நகராட்சி வாகனங்களில் எடுத்து சென்றார்கள் என்றும், இந்த தீ விபத்து காரணமாக குன்னூர் மார்க்கெட்டு பகுதியில் அனைத்து கடைகளும் வியாபாரிகளும் சங்கத்தின் சார்பாக நேற்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் 800க்கு மேற்பட்ட கடைகள் உள்ளதாகவும், இந்த 800 கடைகள் சில கடைகள் மாற்றம் செய்ய இருப்பதாலும் சில கடைகள் பூட்டியிருந்ததும் தெரிய வருகிறது. இந்த தீப்பிடித்து எரிந்த மார்க்கெட் வளாகத்தில் அனைத்து கடைகளுமே அடுத்தடுத்து ஒட்டிய நிலையில் இருப்பதால் தீ மளமளவென்று கடைகளில் பரவியது. தகவல் அறிந்தவுடன் குன்னூர் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து அவர்கள் பற்றி எரிந்த அந்த தீயை அணைக்க முயற்சி செய்ததும் எல்லோரும் சொல்லக்கூடிய, பாராட்டக்கூடிய ஒன்றாக அமைந்தது என்றும் தெரிவித்தார்கள். இதனை அடுத்து அருவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை இருந்தும் 2 தீயணைப்பு வாகனங்களும், உதகை தீயணைப்பு நிலையத்திலே இருந்து ஒரு வாகனமும் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்றும், சுமார் 28 தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய காலை 3 மணி அளவு வரை இந்த தீயை அணைக்க முயற்சித்திருக்கிறார்கள். இப்படி இந்த தீ பிடித்த முதல் விசாரணையில் மின் கசிவின் காரணமாக பெண்களுக்கான அழகு சாதன பொருள்களை விற்பனை செய்யக்கூடிய கடையில் பிடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து துணிக்கடை, நகைக்கடை, இன்னும் மளிகை கடை என்று பரவியதால் 14 கடைகள் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்திருக்கிறது என்றும், மற்றும் சில கடைகளுக்கு கூட இந்த தீகள் பரவியிருக்கிறது என்று தெரிவித்தார்கள். இந்த தீ எரிகின்ற காட்சியை காணுகின்ற போது எல்லோரும் திகைப்பு ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார்கள். இது பற்றி நமது செய்தியாளர்கள் ஆசா அமீத் அவர்களும் SA நிக்கோலஸ் அவர்களும் தெரிவித்த போதும்,
தீ விபத்து ஏற்பட்டது மின் கசிவினால் என்பதை முதல் கட்ட விசாரணையில் காவல்துறை விசாரித்திருக்கிறார்கள். நகராட்சி நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்களும் அதையே ஆமோதித்திருக்கிறார்கள் என்றும், மேலும் இது பற்றிய விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் காவல்துறை பகுதியிலே இருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது என்று நமது செய்தியாளர்கள் தெரிவித்தார்கள். இதனை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்களும் நேர்த்தியாக இதனை ஒரு சிறப்பான செய்தியாக வடிவமைத்து இந்த தீப்பிடித்து எரிந்த சோகமான காட்சிகளையும் தந்திருக்கிறார் என்று தெரிவித்து, வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து, மேலும் இது சம்பந்தமான விரிவான தகவலை தரவிருக்கிறோம் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்